எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. ஆமை துதிக்கலாம். தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. பாடுங்க. ஆவியானவரே. ஆண்டவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, துணையாளரே, கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். ஆமே. நல்ல ஆண்டவரை துதிங்க, கைகளை தட்டி. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தொடக்கம் முதல் முடிவரை உங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை தாங்குறவரே உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே அடியானே ஆண்டவரை மறைத்து உம்முடைய வார்த்தைகள் புரியும்படியாக ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நீர் வெளிப்படுத்தும்படியாக சத்தியாவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே அமரலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆர்வத்தோடு அப்பாவுடைய பாதத்துக்கு வந்த உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக, வழி நடத்துவாராக. அல்லேலூயா. சார், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து வருவோம். கர்த்தருடைய வசனம் என்று சொல்லும்போது அது மனுஷனுடைய வார்த்தை அல்ல, உலக தலைவருடைய கையெழுத்தல்ல, உலகத்தையும் அண்டசராசரங்களையும் படைத்த தேவனுடைய உன்னதமான கையெழுத்து. அதனால் தேவ வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது, தியானிக்கும்போது, பெரியவங்கள், வாலிபர்கள், திருமணமான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் கவனமாக அவனுடைய வார்த்தையை தியானிக்கணும். இந்த காலங்கள் ஆண்டவருடைய பாடுகளையும் அவருடைய அன்பையும் தியானிக்கிற காலங்கள். அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து அவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிப்போம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் நீ மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு செய்தியினுடைய முக்கிய தலைப்பு கரி நெருப்பு. கரி நெருப்பு. அல்லேலூயா. அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம என்ன தியானிக்க போகிறோம், என்ன ஆவியானவர் வெளிப்படுத்துகிறாருன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் தாழ்மையவும் மனதுருக்கத்தையும் இந்த வேத பகுதி மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய தாழ்மையவும் மனதுருக்கத்தையும் இந்த வேத பகுதி மிக தெளிவாக என்ன செய்கிறது, நமக்கு படம் பிடித்து காண்பிக்கிறது. அவர் மகிமையின் ராஜாவாக தேவ தூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவராக, மகிமையின் ராஜாவாக தேவதூதர்களால் ஆராதிக்கப்படுகிறவராக, ஆராதனைக்குரியவராக இருந்தாலும் தம்முடைய மரண பரியந்தம் இயேசு தன்னை தாழ்த்தினதை இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருக்கும்போது அவர் தன்னை தாழ்த்தின பகுதிகளை நம்ம வாசிக்கிறோம்.
யோவான் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் இப்போ எழுதி வச்சுக்கோங்க, படிங்க. 1லிருந்து 6 முடியுள்ள வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். இப்போ நீங்கள் வாசிக்க வேண்டாம், எழுதி வைத்துக்கொள்ளுங்க. இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது தம்முடையவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அவர் அன்பு வைத்தார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு போஜனத்தை விட்டு எழுந்து தம்முடைய சீசர்களுடைய கால்களை கழுவவும் அதை துடைக்கவும் தொடங்கினார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசு தன்னை தாழ்த்தி சிலுவையை சுமந்து பாடுகளை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டதை நான் வாசிக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை, இந்த யோவான் 13ஆம் அதிகாரத்தில் தேவன் தம்மை தாழ்த்தி அவர் ஒரு அடிமையை போல நடந்ததை நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கரிநெருப்பு போட்டிருக்கிறதை கண்டார்கள் என்று வாசிக்கிறோம். கரிநெருப்பு போட்டு அந்த நெருப்பின் மேலே மீனையும் அப்பத்தையும் கண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் தம்மை ஒரு சமையல்காரனை போல தன்னை தாழ்த்தினதை இந்த வேத பகுதி யோவான் 21ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசு இங்கே பாருங்க, கால்களை மட்டும் கழுவலை, அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டவர், பாரச்சிலுவையை சுமந்தவர். நிறையா மக்கள் இந்த பகுதியை சரியானபடிக்கு கவனித்து வாசிக்கிறதில்ல. யோவான் 21:9 அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு சமையல்காரனை போல, ஆமென், அந்த கரிநெருப்பு போட்டிருக்கிற அடுப்புக்கு முன்பாக இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்து பரலோகத்திற்கு போன பிறகு சீசர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, பேதுருவின் தலைமையில் ஒரு 6 பேர் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் கர்த்தர் சொன்ன வேலையை செய்யாதபடிக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யாதபடிக்கு வலைகளை எடுத்துக்கொண்டு கடலுக்கு மீன்பிடிக்க போக ஆரம்பித்து விட்டார்கள். கடலுக்கு மீன்பிடிக்க போன அவர்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பாடுபடுகிறார்கள். ஒரு மீனும் அவர்களுக்கு என்ன செய்யலை, அகப்படவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, கலிலேயா கடல் என்பது 9 மைல் அகலமும் 13 மைல் நீளமும் உள்ள ஒரு பிரமாண்டமான ஒரு கடல். அந்த கடல் தண்ணீர், கலிலேயா கடல் தண்ணீர், அந்த பகுதி மட்டும் தண்ணி கசப்பாக இருக்காது, இனிப்பாக இருக்கும், குடிக்கிற தண்ணியாக இருக்கும். ஏன்னா எர்மோன் மலையிலிருந்து தண்ணி உருவாகி அது யோர்தான் நதியாக மாறி அது அந்த கலிலேயா கடலில் பாயிறதுனால அந்த தண்ணீர் உப்பு தண்ணீராக இல்லாமல் நல்ல தண்ணீராக இருக்கும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலங்களில் வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அந்த கடலில் திரளான மீன் இருக்குமா, திரளான மீன்கள் கிடைக்குமா. அந்த கலிலேயா கடலில் மீன் பிடிக்கிற படகுகள் மட்டும் அந்த நாட்களில் 2000த்திற்கு அதிகமான படகுகள் இருந்துச்சான். அந்த கடலில் மீன் பிடிக்க போன பேதுருவுக்கும் அவர்களோடு கூட இருந்த சீசர்களுக்கும் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம். அவர்கள் ஒரு மீனும் அகப்படாமல் வருத்தப்படுகிற சூழ்நிலையில் அதிகாலை என்பது ஒரு 5 மணியிலிருந்து 6 மணி வரை இயேசு அதிகாலையில் வந்து கரையில் நின்று, பிள்ளைகளே ஏதாவது அகப்பட்டதா என்று கேட்கிறார். சொல்றாங்க, ஒன்று என்ன செய்யலை, அகப்படலையான்னு சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்றார். இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் கூட அதை சொல்ல முடியாது.
வலது பக்கமாக உங்கள் வலையை என்ன செய்யுங்க, போடுங்க அப்படின்னு சொல்கிறேன். வலது பக்கமாக இயேசு கிறிஸ்து சொன்னபடியே வலையை போடுறாங்க. இரவெல்லாம் மீன் இல்லாத அந்த கடலில், பிரயாசத்திற்கு பலன் இல்லாத அந்த கடலில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனுடைய சத்தம் கேட்டு வலையை வலது பக்கமாக போடுறாங்க. 153 மீன், பெரிய மீன்கள் அகப்பட்டு வலையை என்ன செய்யறான், கிளியவே இல்லை. கைதட்டோமா? ஹல்லேலூயா. 153 மீன், பெரிய மீன் அகப்பட்டும் வலை என்ன செய்யலை, கிழிந்து போகலை. ஹல்லேலூயா. ஏன்னா தேவ சத்தம் கேட்டு செயல்பட்டா அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த உடசலோ கிழிதலோ என்ன செய்யாது, வராது. ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க ஆண்டவருடைய அதிகாரத்தை பெற்றவங்க சீசர்கள், பேதுரு முதலான சீசர்கள். ஆண்டவர் போகும்போதே சொல்லிட்டு தான் போறாரு, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் உங்களை அது என்ன செய்யாது. அதிகாரத்தை கொடுத்துட்டு தான் பரலோகத்துக்கு போனான். அதை பெற்றிருந்தும் அந்த அதிகாரத்தை எல்லாம் மறந்து, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அதிகாரத்தை எல்லாம் மறந்து அதையெல்லாம் அவமாக்கி போட்டு என்ன செய்கிறாங்க, தங்கள் சுயத்தினால பிரயாசப்படுறாங்க. பேதுரு சொல்றாரு, நான் கடலுக்கு மீன் பிடிக்க போறேன், அப்படியானா நாங்களும் என்ன செய்யறோம், கூட வர்றோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, சேர்ந்து போய் தேவ சித்தத்தை மறந்து, தேவனுடைய அழைப்பை மறந்து தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்படுறாங்க. நிறைய மீன்கள் உள்ள அந்த கடலில் அன்றைக்கி ராத்திரியெல்லாம் அவங்க படாத பாடுபட்டும். நமக்கு தெரியும், கொஞ்சம் மீன்பிடி கம்மியாக வந்துருச்சுனால டிரைவருக்கு கோவம் வரும், ஆட்களுக்கு கோவம் வரும், ஓனருக்கு கோவம் வரும், இப்படி பல விதங்களில் எரிச்சல் உண்டாகும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவ சித்தத்தை மீறும்போது, தேவ சத்தத்துக்கு பயப்படாமல் போகும்போது, தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவமாக்கும் போது அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் அவர்களுக்கு கிடைக்காம ஏமாற்றம் அடைகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. தேவ சித்தம் என்ன? அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவைகளெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யப்படும், கூட கொடுக்கப்படும். கைதட்டுமா எல்லாரும்? சொல்லுங்க அல்லேலூயா. நாம முதலாவது யாரை தேடுறோம்? முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆராதனை முடிஞ்சு வாரத்தின் முதல் நாள் இருந்து வருகிற சனிக்கிழமை வர என்ன நம்ம செய்கிறோம்? யாருக்கு முதலிடம்? ஏதாவது கொட்டாய் விடும்போது வாயில் சிலுவை போடுறதும், தும்மல் போடும்போது இயேசுவே ரட்சியும் சொல்கிறதும், இதெல்லாம் கர்த்தர் வந்து ஆமென் அதெல்லாம் அவர் பார்க்கல. முதலாவது தேவ சித்தத்துக்கு, தேவனுடைய சத்தத்திற்கு, தேவனுடைய வாக்கு தத்தத்துக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோமா? அதுதான் இன்றைக்கு முக்கியமான பகுதி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவாதி தேவன் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியையும் தன் வார்த்தையினாலே படைத்தவர். அப்பேற்பட்ட தேவன் ஒரு சமையல்காரனை போல மாறுகிறார், ஒரு அடிமையை போல கால கழுவுறார். உலகத்தின் பாவத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர் தோளில் சுமந்து போறதை நம்ம பார்க்கிறோம்.
வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் 3 ஆணியிலே அவர் அடித்து தொங்க விட்டு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க முடியாதபடிக்கு அவர் பரிதவிக்கிறத பார்க்கிறோம். அவ்வளவு வேதனையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி நமக்காக பரிதவித்த அந்த தேவாதி தேவனுடைய இருதயத்தின் ஏக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுதா? நம்ம நாமே இந்த நாளில் செய்தி வேலையில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் தேவ சத்தத்துக்கு முதலிடம் கொடுக்குறேன்னா பாருங்க, காலேப்பு யோசுவாட்ட சொல்றாரு, ஐயா மோசே என்னை காதேஸ் பர்னாவில் இருந்து கானான் தேசத்தை சுற்றி பார்க்க அனுப்பும்போது எனக்கு 40 வயசு. அவர் சொல்லி இப்போ எனக்கு 85 வயசாகுது. 45 வருஷம் கடந்து வந்துட்டேன். இப்போ 85 வயசாகுது. அன்னைக்கு மோசே சொன்னபடி எனக்கு அந்த மலை நாட்டை என்ன செய்யும்? தாரும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மோசே ஒரு மனிதன், தேவனுடைய ஊழியக்காரன். அதே போல தான் இன்றைக்கு நான் ஒரு மனிதன், ஆனால் தேவனுடைய ஊழியக்காரன். தேவனுடைய பாதத்திலே கிடந்து பெற்றுக்கொண்ட வார்த்தையை உங்களுக்கு சொல்லுகிறேன். புல்பீடிலிருந்து தேவ சமூகத்திலிருந்து வர்ற வார்த்தை ஐயாதானே கொய்யாதானே என்ன செய்யக்கூடாது, வார்த்தையை அவமாக்கக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அங்கே காலேப்பு சொல்றான், தேவன் சொன்னார்னு சொல்லல, மோசே சொன்னாரே. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க இந்த அதிகாலையில் ஆண்டவருடைய பாதத்திற்கு அவரிடத்தில் அன்பு கூர்ந்து வந்த உங்களுக்கு அன்பான ஒரு சத்தம், தேவ சமூகத்திலிருந்து வருகிற வார்த்தையை அதை ஜீவ அப்பமாக ஏற்றுக்கொள்ளுங்க, ஜீவ வார்த்தையாக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்மளுக்கு பற்பல வேலைகள் இருந்தாலும் தானியேலுக்கு இருந்த வேலை போல நமக்கு உயர்ந்த வேலை நமக்கு இல்லை. தாவீதுக்கு இருந்த வேலையை போல நமக்கு உயர்ந்த வேலை அல்ல. அவர்களுக்கெல்லாம் யோபுக்கு இருந்த பாடுகளைப் போல அதிகமான பாடுகள் நமக்கு இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லேலூயா. அப்படி இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தேவ சமூகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கும் முதலிடம் யாருக்கு? எத்தனையோ போதகர்கள் சபைகளில் பார்த்தா எழுதி போட்டிருக்காங்க, செல் சுவிட்ச் ஆப், செல் சுவிட்ச் ஆப், செல் ஆப் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே நம்ம பிள்ளைய பாருங்க, உள்ளே வந்தாலும் செல்லை ஆஃப் பண்ணுறதில்ல, சைலண்ட்லேயும் போடுறதில்ல, எப்போ ஃபோன் வரும்னு எடுத்துக்கிட்டு ஓடுறது. அதெல்லாம் தேவ சமூகத்துக்கு செல்லாது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு செல்லாது. வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பாலிய புருஷர்களாக இருந்தாலும் சரி, புருஷிகளாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, தேவ சமூகத்தில் முதல் மரியாதை. அல்லேலூயா. உள்ள வந்தா ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் முதலிடம், தேவ சமூகத்துக்கு தான் முதலிடம். ஆமென். நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம அதான் ஆண்டவருடைய எச்சரிப்பு. நீங்கள் பெரிய வேலையில் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் கிடையாது. எல்லாம் ஆமாம் தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டவர்களாக ஒன்று போல இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். ஸ்கூல்களில் ஸ்டடியில் பிள்ளைகளை நிப்பாட்டியிருப்பாங்க. நான் அதிகமாக பார்க்குறதில்ல, இப்போ மாட்டு ஒரு நேரம் அதை கவனிப்பேன். இந்த பிள்ளைகள் வந்து கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த ஸ்டடியில் வரிசையில் கரெக்டாக நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் ஹெட்மாஸ்டர் என்ன செய்வாங்க, அதை கவனித்து பார்ப்பாங்க. யாராட்டும் வரலை, யாராட்டும் மீறுதலாக இருக்கிறாங்கன்னா கையில் இருக்கிற பிரம்பை வச்சு சட்டார்னு என்ன செஞ்சுருவாங்க. ஆமாம்,
கையிலே இடுப்பிலே சட்டன்னு அடிச்சிருவாங்க. அதை பார்க்கிலும் மேன்மையானது தான் தேவசாமம். இந்த தேவனுடைய வார்த்தையை மீறி போன இந்த அப்போஸ்தலர்கள் இரவெல்லாம் வலையிட்டு பிரயாசப்பட்டிருக்காங்க. ஒன்றுமே என்ன செய்யலை, அகப்படலை. இதில் ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு அதை வேகமாக சொல்லிவிட்டு இந்த 12 பாயிண்ட்டை பின்னாடி உங்களுக்கு விளக்கமாக சொல்லி முடிப்பேன். ஆவியானவர் நம்மளோட ஒத்துழைப்பு கொடுப்பார். அல்லையா சொல்லுவோமா? ஆண்டுடைய பிள்ளைகளை முதலாவது நம்ம பார்க்குறோம். இவர்கள் கொடுத்த அழைப்பு என்ன? மனுஷரையா மீன்களை பிடிப்பதா மனுஷர்களை பிடிப்பதா? சொல்லுங்க. மீன்களை பிடிப்பதா மனுஷர்களை பிடிப்பதா? இவங்க ஆண்டவருடைய கட்டளை என்ன? மனுஷர்களை பிடிக்கணும். மனுஷர்களை பிடிக்கணும். எங்க கொடுத்தார் இந்த வார்த்தை? திபேரியா கடற்கரையில், கலிலேயா கடற்கரையில், கெனசரேத்து என்ற அந்த கடற்கரையில். அந்த கலிலேயா கடலுக்கு 3 பேர் இருக்கு. கலிலேயா கடல், கெனசரேத்து கடல், அடுத்தது திபேரியா கடல். அங்கே வைத்து கர்த்தர் சொன்னார், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். இவங்க அதை விட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா பின்மாற்றத்திற்கு போனாங்க. தேவ சித்தத்தை புறக்கணிச்சிட்டு பின்மாற்றத்திற்கு போனார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளை, இவர்களுக்கு எவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். இவங்க மட்டும் தேவ சித்தத்தின்படி நடந்திருந்தா மீன்களே, கூரலே, சீலாவே, ஆமா கட்டிக்காலையே எல்லாம் இயேசுவின் நாமத்தினால எங்க வலைக்கு வாங்கன்னு சொன்னா அது பாட்டு என்ன செஞ்சிருக்கான்? வந்திருக்கும். ஆனால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சகல அதிகாரத்தை ஆதாமுக்கு கொடுத்திருந்தார். பிந்தினா அவன் பாவம் செய்யும் போது அந்த அதிகாரம் போயிருச்சு அவனை விட்டு. கீழ்ப்படிந்ததெல்லாம் எதுக்க ஆரம்பிச்சிச்சு? இப்ப பிந்தின ஆதாமாகி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை இவங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இவங்க தேவ சித்தத்தின்படி நடந்திருந்தா மீன்கள் அப்படி கையை அழைச்சி அப்படி அவங்க அசைச்சிருந்தா போதுக்கும். மீன்கள் எல்லாம் என்ன செஞ்சிருக்கோம்? உங்களுக்கு தான் தெரியுமா, எல்லா வகையான மீன்களும் வந்திருக்கு. அல்லையா சொல்லுவோமா? வந்திருக்குமா வந்திருக்காதா? அவ புரிஞ்சவங்க கை தட்டுங்க பாப்பா. கொஞ்சம் மௌனத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. அல்லையா சொல்லுவோமா? ஆனால் அவ்வளவு அதிகாரம் செயல்படலை. அவ்வளவு அதிகாரமும் செயல்படலை. இயேசுவின் நாமத்தை மறந்துட்டாங்க. ஆண்டவர் செய்த அற்புத அடையாளங்களை மறந்துட்டாங்க. அங்கிட்டு இங்கிட்டு வலையை போட்டு போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. இழைச்சி போய் இனிமே இங்கே பாரு, இருந்த கஞ்சியும் காலியாகி தண்ணியும் காலியாகி வெறுமையாகி இழைச்சி போயிட்டாங்க. அப்போ 5 மணிக்கு மேலே இயேசு கிறிஸ்து கடற்கரையில் வந்து நீங்கள் பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். ஆமென். ஏதாவது அகப்பட்டுச்சா? அவங்க நினச்சிருப்பாங்க, இது வியாபாரி வெள்ளனி என்ன செஞ்சிட்டாரு, வியாபாரி வந்துட்டார் கூடையோட. ஐயா ஒன்றுமே என்ன செய்யலை. அப்போ நான் வலது பக்கம் உங்கள் வலை என்ன செய்யுங்க. வலது பக்கம் சொல்கிறது நித்திய ஜீவனை குறிக்கும். வலது பக்கம் சொல்கிறது தீர்க்காயுசு நித்திய ஜீவன். அந்தபடியே அவங்க செஞ்சாங்க. 153 மீன், பெரிய மீன் அகப்பட்டது. என்ன வலை என்ன செய்யலை. இப்போ தேவ சித்தத்தின்படி செய்தால் நம்ம கூட என்ன வராது, நம்ம வலை என்ன வாயத்திறக்க இன்னைக்கு. தேவ சித்தத்தின்படி செய்தால் நம்ம வாழ்க்கையில் என்ன வராது, நஷ்டங்கள் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது. தாமதித்தாலும் அது ஜெயமா மாறும். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க உற்சாகமா. ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, மனுஷர்களை ஆதாயப்படுத்துறதை விட்டுட்டு மீனுக்கு முதலிடம் கொடுத்துட்டாங்க. இது ஒரு பாயிண்ட். இப்போ நீங்கள் நல்லா தெரியணும், நம்ம எல்லாரும் மீனவர்கள். மனுஷர்களை
ஆதாயப்படுத்துங்க. உங்கள் போட்டு இன்னைக்கு இருக்குதா, போட்டில் போகிற ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. அவங்கள 2 பேர் ஒரு ஆள் ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வாங்க. எங்கள் ஓனர் எங்களுக்கு சத்தியம் சொன்னார்னு சொல்ல வைங்க. வியாபாரிகள் நீங்கள் செயல்படுத்துங்க, சொல்லுங்க. கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி எப்படியா வைகுண்டம் போவான்னு சொல்லிட்டு உலகத்தான் சொல்கிறான். வைகுண்டம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம முதலாவது மனுஷர்களை பிடிக்க அவர்கள் விட்டுட்டு மீனுக்கு முதலிடம் கொடுத்தாங்க, ஏமாற்றம். 2வது அதிகாலை ஆசீர்வாதத்தை அவங்க இழந்துட்டாங்க. அதிகால ஆசீர்வாதம் எங்கே இருக்கு சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம அதிகாலையில் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். அது எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவ ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கிறோம். இவங்க எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? அதிகாலையில் 3 மணி 3:30 மணிக்கெல்லாம் தேவனை ஆராதிக்கிற இந்த சீசர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு முதலிடம் கொடுத்து போயிட்டாங்க. பிரயாசப்பட்டு வேலை 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 வேலைன்னா அங்கே என்ன நடக்குது? மணி 5க்கு மேலே ஆயிடுச்சு. மணி 5 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண நேரம் இல்லை, பாட்டு படிக்க நேரம் இல்லை, ஆண்டவருடைய வசனம் வாசிக்க நேரம் இல்லை, எல்லா நேரம் கடந்து போயிடுச்சு. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். படிங்க 8:17. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். நல்லா கவனிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அதிகாலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறது. சங்கீதம் 63:1 வாசிக்கிறேன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. இவங்க அதிகாலையில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய சீசர்கள், சாதாரண விசுவாசிகள் கிடையாது. அதிகாலை தோறும் தன்னுடைய குருவானவர் அதிகாலை தோறும் இருட்டோடு எழுந்து வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணுவதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அதிகாலை நேரம் ஆண்டவரை துதிக்கிறதை விட்டுட்டு இவங்க என்ன செஞ்சாங்க? மீனுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அதனால் அவங்களுடைய பிரயாசத்தின் பலன் ஏமாற்றம் அடைந்தது. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் மிகவும் பாரத்தோடு அந்த கலிலேயா கடற்கரையில் ஒரு சமையல்காரனை போல வந்து ஒரு அடுப்பை உண்டாக்கி, எங்கே தான் போய் விரவுலாம் புறக்கினாருன்னு தெரியல, விரவு வச்சு அடுப்பில் கறி நெருப்பை உண்டாக்கி பாருங்க. அவங்க இவங்க பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை, ஆனால் இயேசு வைத்திருக்கிற கறி நெருப்பு அடுப்பில் மீனும் அப்பமும் அங்கே இருந்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன நினைச்சிருப்பாரு? எரேமியா 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி போக என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். எப்பா, எனக்கு முதலிடம் கொடுக்காம என்னை விட்டு நீங்க தூரம் போய் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, மாயையை பின்பற்றி போனீர்களே, என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் கேட்கிறார். இந்த கேள்விக்கு அவர்கள் என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? புதிய நாளில் தேவனை தேடி தேவ பலத்தையும் சத்துவத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு புதிய நாளுக்குள் பிரவேசிக்கிறதை விட்டுவிட்டு
பாருங்க, தங்களுடைய சொந்த முயற்சியினாலே அவர்கள் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்தது நம்ம பார்க்கிறோம். புதிய நாளுக்குள்ள தேவ பிரசன்னா ஒவ்வொரு நாளும் இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் அதிகாலையில் ஆண்டுடைய சமூகத்துக்கு போகணும். அந்த நாளை தேவ பிரசன்னத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஆரம்பிக்கணும். சொல்லுங்க, 7 மணிக்கல்ல, 6 மணிக்கல்ல, அதிகாலை. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். எரேமியா 2ஆம் அதிகாரம் 13 சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்கிறார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளை, பாருங்க, தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். ஆண்டவர் வேதனைப்படுறார். என் ஜனங்கள் 2 தீமையை செய்கிறார்கள். அது ஒரு தீமை என்ன? தண்ணீர் நிற்காத ஊற்றாகிய, பாருங்க, தண்ணீர் நிற்காத தொட்டி, வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு தெரிந்து கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? விட்டு விட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சீசர்கள் அதிகாலையில் ஆண்டவரை தேடிட்டு போய் பகலில் கொண்டு அவங்க வலையை போட்டிருந்தாலும் கர்த்தர் அற்புதத்தை என்ன செஞ்சிருப்பார்? அதிசயத்தை காண பண்ணியிருப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, பாருங்க, இங்க கரையில் தேவகுமாரன் வந்து நிற்கிறார். 3ஆவதாக வாசிக்கிறோம், இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. யோவான் 21:5 எழுதப்பட்டிருக்கு, இயேசுவை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து வந்து நிற்கிறார். தேவகுமாரன் கடற்கரையிலே வந்து நிற்கிறார். அநேக நேரம் இயேசு கிறிஸ்து அந்த பகுதியில் ஊழியம் செஞ்ச இடம் திபேரியா கடல் பகுதி, கெடசரேத்து அந்த பகுதி, கலிலேயாவை சுற்றி இருக்கிற கடற்கரை பகுதியெல்லாம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச இடம். பாருங்க, அதே இடத்துல தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்து 2 பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். ஆனால் அவங்களுக்கு தெரியலை. அல்லேலூயா. ஏன் தெரியல தெரியுமா? மன கஷ்டம், பண கஷ்டம், மன சஞ்சலம், அது இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லையேன்னு சொல்லி எரிச்சலின் ஆவி வேற, சோர்வு, மனக்கண்ணை குருடாகிருச்சு. மனக்கண்ணை சாத்தான் என்ன செஞ்சுட்டான்? குருடாக்கிட்டான். பாருங்க, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதப்பட்ட 2 கொரிந்தியர் 4:4 தேவனுடைய சாயலாக இருக்கிற இந்த மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்கள் மனதை குருடாக்கினான்னு வாசிக்கணும். பிரபஞ்சம்னா உலகம். பாருங்க, பிரபஞ்சம்னா தேவ பிள்ளைகளே உலகம். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல உள்ள மயக்கம், உலகத்தின் மேல, மாம்சத்தின் மேல உள்ள ஒரு மயக்கம் மனிதனுடைய மனக்கண்களை என்ன செஞ்சது? குருடாக்கிருச்சு. சீசர்களையும் குருடாக்கிருச்சு. போங்க, நீங்க நிறைய விசுவாசிகளையும் சத்துரு மனக்கண்ணை குருடாக்குனா. எந்த கண்ணை சொல்லுங்க? சொல்லுங்க, செல்ல கண்ணுங்களா? சொல்லுங்க, என்ன கண்ணை? மனக்கண்ணை குருடாகி உலகத்தை காட்டி பரலோகத்தை மட்டிப்படுத்திட்டான். அப்படித்தான் இங்க பாருங்க, லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த எமாவு சீசர்களோடு நடந்து போறார். வசனம் 27 31 முடிவுள்ள வசனங்களை எழுதி வச்சுக்கோங்க. கூடவே நடந்து போறார். பிள்ளைகளே, என்ன யாரை குறித்து பேசிட்டு போறீன்னு கேட்கும்போது சொல்றாங்க, நாங்கள் நசரேனா இயேசுவை குறித்து பேசிட்டு போறோம். அவர் வாக்கிலும் வல்லமையிலும் நீதியிலும் நேர்மையிலும் வல்லமையுள்ளவராக இருந்தார். நம்முடைய வேதபாரர்கள் அவர்களை பிடிச்சு ரோமர் கையில் ஒப்பு கொடுத்து சிலுவையில் அடிச்சிட்டாங்க. அவர் இறந்து 3 நாள் ஆச்சு அடக்கம் பண்ணப்பட்டு. ஆனால் எங்களை சார்ந்த சில பேர் சொல்கிறாங்க அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. பாருங்க, இயேசு தான் கூட வர்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் வருகிறார் என்பதை அவர்களுக்கு அறிய முடியாதபடி மனக்கண்ணு
மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கும் சபைக்குள்ள அநேக தேவ பிள்ளைகள் ஆர்வமாக வர்றாங்க. சில பேருடைய மனக்கண் திறக்கப்பட்டிருக்கு, சில பேருடைய மனக்கண் என்ன செய்யலை, திறக்கப்படல. சில பேர் பார்த்தீங்கன்னா சில விசுவாசிகள் மனக்கண் திறக்கப்பட்டவங்க செய்தி கேட்கும் போதே அவங்களுக்கு இருதயம் களி கூறும். சில தரிசனங்களை பார்ப்பாங்க. செய்தி கேட்கும் போதே நான் பரலோகத்தின் ஏணியை பார்த்தேன், ஆவியானவர் புறாவை போல நிற்கிறத பார்த்தேன், ஆண்டவருடைய ஒளியை பார்த்தோம்லாம் சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் அவங்க மனக்கண் திறந்துருக்கு, ஆவிக்குரிய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு. சில பிள்ளைகளை பார்த்தால் எவ்வளவு அல்லேலியா போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் அவங்க வாயில் என்ன செய்யாது, வார்த்தைகள் வரவே வராது. உற்சாகமாக கை அசைக்க மாட்டாங்க, உற்சாகமாக கை தட்ட மாட்டாங்க. ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை அவங்க காதுக்குள்ளே போய் இருதயத்தை ஆளுகை செய்கிறதுக்கு இடம் இல்லாமல் சாத்தான், இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், பிசாசானவன் அவர்கள் மனக்கண்களை பாருங்க. இன்னைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேக வருஷங்களாக வருவாங்க, ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. பரிசுத்தாவி என்ற அந்த பிரசனத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டது. அல்லேலூயா. மனக்கண் திறக்கப்பட்டவங்க நல்லா தரிசனம் பார்ப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க, அடுத்தது தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லுவாங்க. செய்தி கேட்கும்போதே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிரப்புதலுக்குள்ளே வருவாங்க ஆண்டுடைய பிள்ளைகளை. ஆனால் இந்த பிரபஞ்சத்தின் தேவனாலே பிடிக்கப்பட்டவர்கள், மனக்கண் குருடாக்கப்பட்டவர்கள், மங்களாக்கப்பட்டவர்கள் என்னதான் போதகர் கிடந்து கத்துனாலும், வெளிநாட்டிலிருந்து போதகர்களை கொண்டு வந்தாலும், பல மாநிலங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து கொண்டு வந்தாலும், ஆமென், நாங்கள் அசையாத பொம்மையா, பார்க்குறதுக்கு தான் ஆளாக இருப்போம், ஆனால் நாங்கள் பொம்மை. அல்லேலூயா. அப்படி இருப்போம். அப்படி நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், சபை மக்கள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிச்சீங்கன்னா, அன்புள்ளவன் அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். நம்முடைய தேவன் அன்பா இருக்கிறார். தேவனிடத்தில் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தரை துதிக்கிற மக்களுடைய இருதய கண்கள் திறக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, இயேசு கூட தான் வர்றாரு, அவர் அறியலை. ஆனால் அப்பத்தை பிற்கும்போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க. அப்பம் என்றால் தேவனுடைய வசனம். அப்பம் என்றால் என்னது? வசனம் என்கிற இப்போ ஒரு வார்த்தையிலிருந்து முடிச்சு அவுக்கிறது. கரி நெருப்பு என்ற அந்த வசனத்தில் இருந்து முடிச்சு, அது வந்து ஒரு பொட்டணம், அது ஒரு பார்சல், அது நமக்கு அனுப்பப்பட்ட கிஃப்ட். பார்சலை இங்கே பாருங்க, எப்படி பிரித்து பிரித்து எடுத்து உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை பார்க்குறாங்களோ அது மாதிரி தான் சத்தியம். வசனம்ங்கிற அந்த முடிச்சு அவுக்கும்போது உள்ளே இருக்கிற பொக்கிஷங்கள் வெளிப்படும். யாராருக்கு விளங்குது? ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கிறீங்க பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் அது ஒரு பார்சல், அது ஒரு முடிச்சு. அல்லேலூயா. அந்த காலத்தில் கெட்டிச்சோறு கட்டி கொண்டு போவாங்க, வெள்ளை துணியில் கெட்டிச்சோறு கட்டி கொண்டு போவாங்க. இது ஒரு பார்சல், ஒரு பொக்கிஷமான முடிச்சு. இது அவிழ்க்கும் போது உள்ளே அந்த பார்சலுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள் நமக்கு என்ன செய்யும்? இப்போ இயேசு அவர்களுக்கு முன்பாக அப்பத்தை எடுத்து பிற்கிறாரு. அப்போ அவங்க மனக்கண் திறக்கப்படுது. மனக்கண் திறக்கப்பட்ட உடனே இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பித்த உடனே ஆண்டவர் மறைந்து போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க. இப்போ எருசலேமில் இருந்து பின்மாறி போனவங்க மறுபடி என்ன செய்யுங்க? வரிஞ்சு கட்டிக்கிட்டு எங்கே ஓடுறாங்க? எருசலேமுக்கு ஓடுறாங்க. தேவனுடைய வசனம்ங்கிற அப்பம் பிட்டு கொடுக்கணும். வசனம்ங்கிற அப்பத்தை பிட்டு கொடுக்கணும். நம்மளுக்கு ஆரம்ப நாட்களில் அப்படிப்பட்ட
ஒரு காரியங்கள் நம்முடைய முற்பிதாக்களுக்கும் நமக்கும் சிறு வயதிலிருந்து கிடையாது. என்ன, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகணும், அடுத்தது திருவிழா, ஈஸ்டர் கருநாள் வந்துச்சுன்னா அந்த பிச்சை பாட்டு படிக்கணும், மூங்கி தடியால் உம்மை ஓங்கி அடித்தேன் ஐயா, இப்படி இரக்கமன்று சொரக்கமன்று பாட்டு பாடி இப்படி பிச்சை பாட்டுகள் பாடி காலத்தை கழிக்கணும். அந்த பாட்டு படிக்கிறவங்க மதுவான அடித்தா தான் அந்த பாட்டு அவங்களுக்கு சரளமாக வரும். அடுத்தது ஈஸ்டர் வந்துட்டா கருநாள் இறுதியில் குருத்தோலையை பின்னி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அது ஒரு கிரிச்சி சுத்தணும். அதெல்லாம் நம்முடைய மனக்கண்களை திறக்காது. வசனம்ங்கிற அப்பத்தை பிக்க வேண்டும். வசனம்ங்கிற அந்த அப்பத்தை பிட்டு அந்த முடிச்ச அவுத்து அந்த வசனத்துக்குள்ள நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு, கைதட்டி சொல்லுவோம், வசனத்துக்குள்ள என்ன வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப யோவான் சொல்றாரு, அண்ணே அண்ணே பேதுரு அண்ணே, வந்திருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வந்திருக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் வந்திருக்கிறார். என் இரட்சகர் வந்திருக்கிறார். நான் மார்பில சாய்ந்திருப்பேனே அவர் வந்திருக்கிறார். இதை கேட்டதுதான் தாமதம். பேதுரு வளைய விட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு உடனே துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு கடலில் பாஞ்சிட்டார். வந்து என்னென்னமோ செஞ்சிருப்பார். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, எல்லா பேரையும் நான் தான் கடலுக்கு கூப்பிட்டு போனேன்னு சொல்லி இப்போ அன்பா சொல்றார், பிள்ளைகளே வாங்க 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 சாப்பிடுங்க, முதலாவது சாப்பிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் பிடிச்ச மீன்களில் சிலவற்றை என்ன செய்யுங்க, தாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் எப்போதும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திட்டு தான் இருக்கார். ஆண்டோடைய பிள்ளைகளை சீசர்களை பார்த்து சொல்ல, நீங்க ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பான்னு சொல்றார். நீங்க பிடிச்ச ஆத்துமாக்களை சிலவற்றை கொண்டு வாங்க. இங்க சபையில் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நீங்க ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்களை எங்கன்னு கேட்கிறார். இது கடினமா இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் சிந்திக்கிறாங்க. சபையில் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க, மீன்கள் இருக்கிறாங்க, அவருடைய அடுப்பில் இருக்கிறாங்க, அவருடைய பொறிக்கின் சட்டியில் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஆதாயப்படுத்தின ஆத்துமாக்கள் எங்கே? அல்லேலூயா. அதிலே சிலவற்றை கொண்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்லுங்க, நீங்களும் நானும். அப்படின்னா என்ன செய்யணும்? நான்காவது பாயிண்ட், வலதுபுறமா நம்முடைய வலையை போட வேண்டும். சீசர்கள் வலதுபுறமா போட்டாங்க. வலதுபுறமா வலையை போடுங்கன்னு சொல்லும் போது போட்டாங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. பெரிய மீன் அகப்பட்டது, 153 மீன், பெரிய மீன். அல்லேலூயா. இப்போ 153 மீன் பெரிய கூறல் வந்துச்சுன்னா கோடிக்கணக்கான பணம். எல்லா கடனும் அடைஞ்சு எல்லாம் வெறுமையெல்லாம் நிறைவாக மாறி. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படியே செஞ்சாங்க. அப்பமாவது இவனுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? இவங்களுக்கு இப்படித்தானே ஏற்கனவே கலிலேய கடலில் ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் ஒரு போதகர் வலைய விட சொன்னார். அப்பமும் 2 படகு நிறைய மீன்கள் நிரம்பிருச்சு. அப்போ மாட்டும் அவங்க சிந்திக்கலை. அல்லையா சொல்லுவோமா? பாருங்க, யோவான் சொல்றாரு 5வது பாயிண்டில், அவர் வந்திருக்கிறது யாரு? இயேசு. சொல்லுங்க அல்லேலூயா. வலது பக்கமாக வலைய போட்டாங்க, திரளான மீன்களை பார்த்தாங்க. இப்போ அற்புதத்தை கண்ட அவங்க கரையை நிற்கிறது யாரு? இவர் சொன்னாரே, நம்ம செஞ்சோமே, இது யாருன்னு பார்த்தா உற்று கவனிக்கிறான். யாரு? அதில் ஒரு ஆள் யாரு? யோவான். மார்பிலே சாய்ந்திருந்தவர்.
மார்பிலே சாயுதுன்னா என்ன? ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய வார்த்தை மேலே பிரியமாக இருக்கிறது, அதிகாலையில் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறது. அல்லேலூயா. எப்போதும் அவருடைய அன்பை குறித்தே தியானிக்கிறோம். உற்று பார்த்தா வந்திருக்கிறது யாரு? தேவகுமாரன். அப்போ தான் அங்கே சொல்கிறேன், வந்திருக்கிறது தேவகுமாரனப்பா. உடனே பேதுரு என்ன செய்கிறாரா? கடலை குதித்து போய் ஆண்டவர் சமூகத்தை நெருங்குகிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவரே, ஆண்டுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நிறையா மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன எதனால் சொல்லுங்கள்? விசுவாசியிலே கூட அடைச்சிருக்கு. மீன் தான் பெருசாக தெரிஞ்ச ஒழிய தேவ சமூகம் உங்களுக்கு பெருசாகவே இல்லை. அப்படி தானே? தேவ மீன் தான் பெருசு. மீன் எங்கிடத்துல மீன் மீன். அல்லேலூயா. மீனைத்தான் பெருசா பார்த்தாங்களே ஒழிய இயேசுவை பார்க்கறத குறைச்சிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்ம இடத்துல இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு இயேசுவை பெருசாக பாருங்க, மீனை சின்னதாக பாருங்க. மீனை குறித்து பைபிளில் மீன் மச்சங்கள்னு எழுதப்படுறது. மச்சம் இப்போ நம்ம உடலில் சின்ன சின்ன மச்சம் இருக்குது பாருங்க, அது மாதிரி மச்சம், மீன் மச்சம். இயேசுவாகிய உன்னதமான தேவகுமாரன் தான் பெரியவர். உங்கள் வேலையை பார்க்கிலும் உங்களுடைய மீனை பார்க்கிலும் என்ன சொல்ல மாட்டிருக்கிறிய? வாயை திறந்து இயேசு தான் பெரியவர். அவர் தான் வேடனுடைய கண்ணிக்கு உங்களை தப்பு வைக்கிறவர். அந்த நேரத்தில் ஏசப்பா ஏசப்பா வந்துட்டானப்பா, வந்துட்டானப்பா வந்துட்டானப்பா அப்பன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடியே அப்பமாகிய வசனத்தை விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆறாவதாக நாம் தியானிக்கிறோம் கரி நெருப்பு, கரி அடுப்பு. கரி அடுப்பு போட்ட அன்பு. கரி அடுப்பு உண்டாக்கி அதில் நெருப்பை உண்டாக்குன அன்பு. தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். சாதாரண மனுஷனா? சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம மாநில முதலமைச்சர் வந்து கடைக்காரில் உட்காந்துக்கிட்டு ஒரு அடுப்பு போட்டு மீனை பொரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா பார்க்குற தொண்டர்கள் வண்டர்கள்லாம் என்ன செய்வாங்க? சொல்லுங்க. ஐயா 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 ஐயா, நீங்கள் சீஃப் மினிஸ்டரியா, முதலமைச்சரியா? ஐயா நீங்கள் 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 இல்லை இல்லை இல்லை, விடுங்கப்பா விடுங்கப்பா, நான் செய்கிறேன். இல்லை அப்படின்னு சொல்லி கட்சியை சொல்லி கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க, தூக்கிடுவாங்க ஆளை. அல்லேலூயா. இப்போ சூரிய சந்திரன் வானத்து நட்சத்திர உலகத்தின் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உண்டாக்கின வார்த்தையானவர் உட்கார்ந்து இப்ப கரி நெருப்பு போட்டு, அல்லேலூயா. யாருக்காக கரி நெருப்பு போட்டிருக்கிறார்? கரி அடுப்பு. அதான் அன்பு. தன் மேல அன்பு கூர்ந்தவர்களை, தாம் அன்பு கூர்ந்தவர்களை எப்படியாவது நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்திடணும்னு சொல்லிட்டு அவரே தாழ்மை உள்ளவர்களா, அவர் சமையல்காரனா இறங்கி, அல்லேலூயா, சமையல்காரனா இறங்கி அவரே அடுப்பை பற்ற வச்சு விறக புரைக்கிருப்பார். அங்கே தூதர்கள் யாரையும் காணோம். கரிநெருப்பை உண்டாக்கி அங்கே தமது அன்பை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளே, இளைய குமாரன் மனம் திரும்பி வரும்போது தகப்பன் அவருடைய இருதயம் தன் குமாரனை பார்த்த உடனே பொங்கியது. இளைய குமாரனை பார்த்து தகப்பனுடைய இருதயம் என்ன செஞ்சது? தேவ அன்புனாலே அவருடைய தகப்பனுடைய இருதயம் பொங்கியது. எதிர்கொண்டு ஓடி ஸ்தானத்தை விட்டு இறங்கி எதிர்கொண்டு ஓடி அங்கே வாசிக்கிறோம். அந்த இளைய குமாரன், கெட்ட குமாரனை கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரான். பண்ணி மேய்ச்சிட்டு வர்றான். என்ன வாடை இருக்கு அவன் மேலேன்னு பாருங்க.
என்ன ஸ்மெல்? அதையெல்லாம் தகப்பன் பார்க்கலையா? கழுத்தை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து உயர்ந்த வஸ்திரத்தை உடுத்தி முத்திர மோதிரத்தை போட்டு காலுக்கு பாதரட்சியை கொடுத்து கொளுத்த கன்றை அடித்து கொண்டாடினார். நம்ம அருவருப்பை கண்டு நம்மளை புறக்கணிக்கிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஐயா, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம எப்போ அவரை தேடணும்னு தான் பார்ப்பார். அதிகாலையில் எழுந்து இரவு நேரங்களில் பகல் நேரங்களில் ஆமாம் நாங்களும் சபைக்குத்தான் போகிறோம்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு தெரியாதபடி அவர் சமூகத்தை நாடுகிற உங்களை பார்த்த உடனே அவர் இருதயம் பொங்கிடும். தகப்பனுடைய இருதயம் பொங்க ஆரம்பிச்சிடும். இப்போ புரியுது ஆண்டுடைய பிள்ளைகளை? அவங்க வந்து கரையை வந்து பார்த்த உடனே என்ன நடந்திருக்கும்? யோவான் துடிச்சிருப்பான், பேதுரு துடிச்சிருப்பான். அங்க அல்லேலூயா. கண்டு விசுவாசித்த தோமா துடிச்சிருப்பாரு. ஆண்டவரே ஆண்டவரே நீங்களா நீங்களா கொஞ்சம் விலகுங்க, நாங்க பார்த்துக்கிறோம். அப்பா அதெல்லாம் சரிதான், நீங்க பிடித்த சில மீன்களை கொண்டு வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, துடியா துடிச்சிருப்பாங்க. அப்பா நீங்களா நீங்களா ஒரே ஒரு வார்த்தையினால 6000 பேயை நீங்க விரட்டினீங்களே நீங்களா? நாரி போன லாசரை 4 நாள் கழிச்சு உயிரோடு எழுப்பினீங்களே நீங்களா? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினீங்களே நீங்களாப்பா? மரித்த வாலிபனை பாடையிலிருந்து உயிரோடு எழுப்பினீங்களே நீங்களா? எவ்வேறு மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தீங்களே நீங்களா? 18 வருஷமா நிமிரக்கூடாம இருந்த கோணியை நிமிர்ந்து நிக்க வைத்தீங்களே நீங்களா? நீங்களா சமையல்காரனா மாறினீங்க? இந்த நீச பிறவிகளுக்காக நீங்களா சமையல்காரனா மாறினீங்க? அல்லேலூயா. பேதுரு சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பார். ஐயோ, இந்த கரி அடுப்புக்கு முன்பாக, இந்த கரி நெருப்புக்கு முன்பாகத்தானே என் ஆண்டவராய் இயேசுவை 3 தேர நான் மறுதலிச்சேன். கதறி கதறி துடிச்சிருப்பார். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கதறி இருப்பார். பேதுரு அவர் முகத்தை பார்த்து பார்த்து பொத்து பொத்துன்னு விழுந்திருப்பார். அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, அதனால தான் ஆண்டவர் பேதுருட்ட கேட்டார், யோனாவின் குமாரனாய சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். ஆமா ஆண்டவரேன்னு சொல்லி 3 நேரம் பதில் கொடுக்கிறார். அப்போ என் ஆடுகளை என்ன செய், மேய்ப்பாயாக. சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, கரி நெருப்பு, கரி அடுப்பு, தேவ அன்பு வெளிப்படுகிறது. பாருங்க, எலியாவை தட்டி எழுப்பதற்காக சோர்ந்து போயிட்டார் எலியா. தான் சாக வேண்டும் என்று ஒரு சூரச்செடிக்கு கீழே படுத்து கிடக்கிறார். தேவதூதன் தட்டி சொல்றாரு, அங்க ஒரு கரி நெருப்பு உண்டாக்கப்பட்டிருக்கு. தழல்ல சுடப்பட்ட அந்த அப்பத்தையும் தண்ணீரையும் பாத்திரத்தில் தண்ணீரை வச்சு எலியாண்ட தட்டி, எலியா எந்திரிச்சு சாப்பிடப்பா. நேரம் சாப்பிட்டார். 2வது நேரம் அவர் படுத்து கிடக்கும்போது மறுபடியும் தேவதூதன் வந்து தட்டி எழுப்பி சொல்றார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் என்ன செய்யுது, வெகு தூரம், சாப்பிடு. அல்லேலூயா. இந்த நேரத்தில் நீங்கள் அநேகர் சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். சூரச்செடியை போல தான் என் வாழ்க்கை இருக்கிறதுன்னு நீங்கள் நினைக்கலாம். என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையேன்னு நீங்கள் நினைக்கலாம். அன்பு விசுவாசிகளே, தேவனிடத்தில் நீ அன்பு கூர்ந்தாள், ஆமென், உன்னை தட்டி எழுப்புகிற கர்த்தருடைய ஜீவ அப்பம் நித்திய ஜீவன் வரை உங்களை வழி நடத்தும். தட்டி எழுப்புகிற இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்களை கைவிடாமல் வழி நடத்தும். ஹல்லேலூயா. 7வது பாயிண்டாக வாசிக்கிறோம், அன்பின் அக்கினி. அவருக்குள்ள எரிந்த அந்த அன்பின் அக்கினி தான்
அந்த அன்பின் அக்கினியினால தான் கரி நெருப்பை உண்டாக்கி அவர்கள் வறுக்கும் முன்பாக மீனையும் அப்பத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அந்த காலங்களில் பார்த்தீங்களா, கட்டுமரத்துக்கு போயிட்டு வந்தா, வள்ளங்களுக்கு போயிட்டு வந்தா கரையை வந்து அவங்க அன்பான மனைவி மாதிரி நினைச்சிருப்பாங்க. தூக்கு சட்டியில் நல்லா கருப்பட்டி போட்ட பாலை வச்சுக்கிட்டு நிற்பாங்க. யாத்தா முதலாவது என்ன செய்யுங்க, வந்து இந்த டீயை குடிச்சிட்டு போங்க, காப்பியை குடிச்சிட்டு போங்க, கருப்பட்டி போட்டிருக்கிறேன். அவர் தொலைவையை இழுத்து தாங்கம்ம போட்டு தாங்கி படாத பாடுபட்டு வேதனையோடு வந்தவர் சொல்லுவார், எல்லா வேதனையும் மறந்துட்டு ஆமென் மறுநாள் தொழிலுக்கு போகிறதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்துவார். ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்முடைய தேவனுடைய அன்பு, அவருக்குள்ளே எரிந்த பற்றி எரிந்த அன்பு, உங்களுக்காக எனக்காக அந்த கேடு அடைந்து வெற்றி சிறந்த அன்பு, அந்த அன்பின் தெய்வம், அந்த அன்பின் அக்கினியை வெளிப்படுத்துவதற்கு தான் பாருங்க, சங்கீதம் 68 எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்திற்கு ஏறி துரோகிகளாகிய மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டாக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி உன்னதத்திற்கு ஏறி போய் துரோகிகளாகிய உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டாக வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார். சொல்லுங்க அல்லேலூயா. கரி நெருப்பு எதை காட்டுகிறது? தேவ அன்பை காட்டுகிறது. அவருடைய அல்லேலூயா உன்னத பாட்டு எழுதப்பட்டிருக்கு பாருங்க, 8ஆம் அதிகாரம் 6-7. நேசம் அக்கினி தழலை போல் இருக்கிறது. நேசம் அக்கினி ஜுவாலையா இருக்கிறது. இந்த 2024 தேவ நேசம் உங்களுக்குள்ள பெருகட்டும். 2 அக்கினி இருக்குது. ஒன்று சூரியனிலிருந்து பூமியை நோக்கி வருகிற அக்கினி, இன்னொன்று பூமியிலிருந்து எரிகிற அக்கினி மேலே போகிறது. தேவ பிள்ளைகளை தேவன் தம்முடைய பிள்ளைகள் மேலே அக்கினியாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார். நீங்கள் அவர் மேலே அக்கினியாக இருக்கிறீர்களா? அக்கினி அன்பில் இருக்கிறீர்களா? சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். 8ஆவதாக அக்கினி அபிஷேகத்தை நம்ம மேலே ஊற்ற விரும்புகிறார். அக்கினி அபிஷேகம் ஆண்டவர் சொல்றார் லூக்கா 24:49, நான் பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுவோம். மத்தேயு 3:11 எழுதப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு ஜலத்தினால தண்ணீரால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக ஒருத்தர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். தானியேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் சமூகத்திலிருந்து அக்கினி நதி புறப்பட்டு வந்தது, கோடான கோடி பேர் அவரை சேவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பா கர்த்தருடைய பிள்ளையே, எங்கள் அருமை சகோதரா சகோதரி, இந்த சத்தியத்தை கேட்டு கொண்டிருக்கிற உனக்குள்ளே தம்முடைய அக்கினியை ஊற்றி உன்னுடைய பழைய ஆதாமுடைய அந்த ஜென்ம சுவாபத்தை சுட்டெரிப்பதற்காக தேவாதி தேவன் தம்முடைய பரலோக சுத்திகரிப்பின் அக்கினியை ஊற்றி உங்களை ஜென்ம பாவத்திலிருந்து ஜென்ம சுவாபத்திலிருந்து மீட்டு எடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு பாவம் இல்லாமல் பிறந்தார், ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். நாம் பாவம் உள்ளவர்களாக பிறந்தோம், அதனால நம்மளை அக்கினியினால நிரப்பவர் ஆயத்தமாக இருக்கிறார். அக்கினி அபிஷேகத்தினாலே நிரம்பி வழிய தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. வேகமா பார்க்கலாம். 9ஆவதாக அப்பமும் தேவனுடைய வசனமும். அப்பம் தேவ வசனத்துக்கு அடையாளம். வசனம் உங்க வாயில இருதயத்தில் இருந்தா தான் பிசாசை ஜெயிக்க முடியும். சாத்தான் வந்து சொல்றான்,
நீர் தேவகுமாரன் தானே, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடுமேன்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்லையா, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை ஆமென் எழுதியிருக்கிறதேன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்பம் தேவனுடைய வசனம். மீன் எதை காட்டுகிறது சொல்லுங்க? ஆத்தும ஆதாயம். மீன்கள் எதை காட்டுகிறது? ஆத்தும ஆதாயம். அது இன்னொரு பகுதியில் பார்த்தா ஆசீர்வாதம். ஆத்தும ஆதாயம் செஞ்ச ஆசீர்வாதம் உங்க வீட்டை தேடி வரும். ஆத்தும ஆதாயம் செய்யாம உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற வேலையை இந்த வருஷத்தில் விட்டுருங்க. முதலாவது ஆத்துமாவை ஆதாயப்படுத்தினா மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். சொல்லுங்க அல்லேலூயா. 10ஆவதாக 153 மீன், பெரிய மீன்கள். அல்லேலூயா சொல்லுங்க. 153 என்று எழுதப்பட்டிருக்கு. 100 என்றால் இஸ்ரவேலர்களுக்கு நிறைவு, 50 என்றால் புறஜாதிகளுடைய நிறைவு, 3 என்றால் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ஆமென் நம்மளை நிறைவாய் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நிறைஞ்சு வழியிற பாத்திரமா இருக்கணும். இங்கே பாருங்க, நிறகுடம் அலம்பாது, குறையாக இருக்கிற குடம் அலம்பும். நீங்கள் குறையாக இருந்தீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்ட அலம்புவிய. தேவ ஆசீர்வாதத்துக்குள்ள நிறைவாக இருந்தீங்கன்னா அலம்ப மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? சொல்லுங்க அல்லேலூயா. நான் இன்னும் 2 பாயிண்ட்டை சுருக்கமாக சொல்லிவிட்டு 12ஐயை நான் உங்களுக்கு வாசித்து சொல்ல போகிறேன். எழுத இந்த மீன் கணக்கு, அடுத்தது போட்டு கணக்கெலாம் எழுதிய பாருங்க, அது மாதிரி எழுதணும். அல்லேலூயா. சமையலுக்கெல்லாம் எழுதி கொடுத்து ஓடி பாருங்க சகோதரிகள், அப்படி ஒரு லிஸ்ட்டு அது மாதிரி எழுதணும். என்ன எழுதி அதை கொண்டு போய் என்ன செஞ்சிடக்கூடாது, செம்பில் தண்ணி எள்ளி அந்த பேப்பரை அதில் போட்டு ஊற வச்சு கரைச்சிடக்கூடாது, மனசுக்குள்ளே எழுதி வைக்கணும். சொல்லுங்கள் அல்லேலூயா. 11ஆவது பாயிண்ட் என்ன தெரியுமா? பேதுரு பார்த்து என்ன கேட்டார்? என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். ஆமென். அவர் எப்போது போல 2 நேரம் சொல்கிறார், ஆமாம் ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் நேசிக்கிறேன். 3ஆவது ஆண்டவர் குமுறுதலோடு கேட்குறாரு, அப்பா யோனாவின் குமாரனாகிய சீமோனே, ஆமென், நீ என்னை நேசிக்கிறாயான்னு குமுறுதலோடு கேட்குறாரு. ஆண்டவரே உமக்கு தான் தெரியுமேன்னு ஒப்பு கொடுக்குறார். முதல் 10 கட்டளையில் முதல் கட்டளை என்ன? உன் தேவனாய கர்த்தர் மேலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு என்ன செய்? அன்பு கூறுவாயாக. 7 சபைக்கு எழுதும்போது முதலாவது சபையை பார்த்து, எப்பே சபையை பார்த்து கர்த்தர் கேட்ட கேள்வி என்ன? ஆதி அன்புக்கு திரும்பு. நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். தேவ பிள்ளைகளே, இது பூமியிலே வாழ்கிற சாதாரண கணவன் மனைவி உறவல்ல. புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க முதல் 1 வருஷத்துக்கு ஆன்னு சொல்லுவாங்க. எதை பார்த்தாலும் இந்த கருவை நல்லா இருக்கு, ஆமாத்தான் நல்லா இருக்கு. இந்த கொளிஞ்சி நல்லா இருக்கா, நல்லா இருக்கு அத்தான். இப்படி அத்தான் மாறி 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 1 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை வந்தா, பிள்ளைய அழுகிறது, பால் கொடுக்கிறது இல்லை, கொஞ்சான எரிச்சல் கூடும். என்னமானுங்க, என்ன இருக்கத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். 3ஆவது வருஷம், 4ஆவது வருஷம், ஆள விடுங்க. அந்த உறவல்ல. சொல்லுங்க, அந்த உறவல்ல. இது நித்திய உடன்படிக்கையின் விவாகத்திற்கு அழைக்கப்பட்ட உறவு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது நித்திய விவாகத்துக்கென்று அழைக்கப்பட்ட
மெய் விவாக உறவு. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பேதுரு 12வது பாருங்க, அவரை ரோமர்கள் பிடிச்சு அப்போஸ்தலனாகிய ராயப்பரை பேதுருவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தாங்களாம். அவரை சிலுவையில் அறைய கூட்டு போகும்போது பேதுரு சொன்னாராம், ஐயா நான் ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், என் எஜமானுக்கு கிடைச்சது போல எனக்கு மரணம் வேண்டாம், அவரை போல என்னை சிலுவையில் அறையாதீய, என்னை தலைகீழ நட்டி சிலுவையில் அறைங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அதுதான்யா மனம் திரும்புதல். ஆண்டவருடைய பிள்ளைகளை முழங்கால் படியிடுவோம். இன்றைக்கி கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நமக்குள்ள எந்த அக்கினி எரிகிறது? 12 பாயிண்டை நான் உங்களுக்கு சுருக்கமாக நான் வாசித்து சொல்கிறேன். நீங்கள் எழுத முடிஞ்சவங்க நீங்கள் பிறருக்கு ஆண்டுடைய அன்பை சொல்லணும். அதுக்காண்டி தான் நான் அதை இப்போ நோட் எடுத்து குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து மீன்களை பிடிப்பதா மனுஷனை பிடிப்பதா? அதிகாலையின் ஆசீர்வாதங்கள் யாரிடத்தில் இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. 3வது, அவரை அவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள். 4வது, வலதுபுறமாக வலைய போடுங்கள் என்றார். 5வது, அவர் இயேசு என்று யோவான் சொன்னான். 6வது, கரிநெருப்பு போட்ட அன்பு. கரிநெருப்பு போட்ட அன்பு. 7வது, அன்பின் அக்கினி, நேசம். நேசம். 8வது, அக்கினி, அபிஷேகம். 9வது, அப்பம், தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க. 10வது, 153 மீன்கள். 11வது, என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். அப்படி கேட்ட பேதுரு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தார். அவர் நிழல் பட்டவங்கெல்லாம் சுகமடைஞ்சாங்க. பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 5000 திரளான ஜனங்கள் மனம் திரும்பினாங்க. அவர் மேலே இருந்த அந்த அன்பின் அபிஷேகம் வசனத்தை கேட்டவுள்ள இருதயமெல்லாம் குத்துண்டு மனம் திரும்பினாங்க. அவர் மரிக்கும்போது தலைகீழ சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். என் ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களை கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் ஒப்புக்கொடு. எல்லாரும் முழங்கால் படிட்டு, அப்பா நான் மனுஷனை மீனை பிடிப்பதா மனுஷரை பிடிப்பதா? எதையா முக்கியம்? மனுஷரை ஆதாயப்படுத்தினா எனக்கு மீனை போல ஆசீர்வாதங்கள் தன்னால் தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் வாலிபர்களிலிருந்து வாலிய பிள்ளைகள், அருமையான கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் மூத்தவங்க எல்லாரும் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த காலங்கள் உங்களுடைய அன்பை தியானிக்கிற காலம், உங்களுடைய நேசத்தை தியானிக்கிற காலங்கள். அப்பா ஆண்டவரே, கரிநெருப்பு உண்டாக்கி ஒரு சமையல்காரனை போல என்னை தாழ்த்தினீர் ஐயா. நாங்களும் எங்களை தாழ்த்துகிறோம் என்று சொல்ல முடியுமா அவங்களால? தேவகுமாரனே, என்னை தாயின் கருவில கரையாம பாதுகாத்தீரே, அழியாம பாதுகாத்தீரே, பத்திரமா பிறக்க செய்தீரே ஐயா. நான் பிறக்கிறதுக்கு முன்பாக என் பேரை அறிந்தவர் ஐயா. உங்களுடைய அன்பு அளவிட முடியாத உங்க அன்பு. உங்க அன்புக்கு முன்பாக என்னை ஜீவ பலியா தருகிறேன்னு சொல்ல முடியுமா? ஜீவ பலியாக தருகிற அருமையான பிள்ளை பாடுனாங்க, போதும் போதும் போதும். அப்பா நீங்க போதும் என்று நீங்க சொல்ல முடியுமா? இன்றைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள், உங்க விருப்பத்தை நான் செய்வேன் என்று நீ சொல்ல முடியுமா மகனே? நீங்க போதும், நீங்க போதையா.
இயேசு கர்த்தருடைய சித்தத்தை செய்யாதபடிக்கு சீசர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு போனாங்க. ஒண்ணுமே அகப்படாம ஏமாந்தாங்க. இன்னைக்கு உங்க வாயை திறந்து அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா உங்க விருப்பம் செய்யணும், உங்க சித்தம் செய்யணும். நீங்க எனக்கு போதும் என்று உங்க வாய்களை திறக்க முடியுமா? முழங்கால் படியிட உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா எல்லாரும் எழுந்து நின்று இன்னைக்கு இந்த வாரம் உங்களை நீங்க அர்ப்பணிக்கணும். சிந்தனை மண்டலத்துக்குள்ள தேவனுடைய அக்கினி அந்த தழல் விழணும். ஆண்டவரே, நான் அசுத்தமான மனிதன், அசுத்த உதடுள்ளவன், அசுத்த மனிதர்களோடு வாசம் பண்ணுகிறேன் ஏசாயா சொன்னார். பலிபீடத்தின் அக்கினி தழல் அவர் நாவை உதட்டை சுட ஆரம்பித்தது. அக்கிரம நிவர்த்தி ஆயிடுது. நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு. அந்த பலிபீடம் தான் இயேசு கிறிஸ்து மரித்த சிலுவை. அந்த பலியாடு தான் இயேசு. நமக்காக 600 போர்ச்சவர்கள் கையிலே அடிபட்டார். நமக்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை கெத்செமனே தோட்டத்திலே சிந்தினார். நமக்காக பார சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்ற கபால ஸ்தலத்திற்கு நடந்து போனார். தேவகுமாரன் கல்லறையின் வாசலை புரட்டி தள்ளி 3வது நாள் வெற்றி வேந்தனா உயிரோடு எழுந்த இயேசு பரலோகத்தின் சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட்டுட்டு மீண்டுமா வந்தாரே அந்த திபேரியா கடற்கரைக்கு. அவரே அடுப்பு கரி நெருப்பை உண்டாக்கி, அவரே அப்பத்தை மீனையும் ஆமென் தயார்படுத்தினாரே தம்முடையவர்களுக்கு. அன்பு பிள்ளைகளை, இன்று இந்த கால வேளையில கர்த்தர் உங்களுக்கு தயார்படுத்தின அப்பந்தான் இந்த ஜீவ வார்த்தை. இதை புரிஞ்சிருக்கிற அளவுக்கு தக்கதாக கர்த்தரை கரங்களை தட்டி மகிமைப்படும், ஆவில நிறந்து மகிமைப்படுத்த. இது எனக்காக என் தேவன் அவர் அக்கினி அபிஷேகத்தினாலே அவர் எனக்காக ஒரு அடுப்பை உண்டாக்கினார். எனக்காக அவர் ஜீவ வார்த்தையை, அவர் ஆத்துமாக்களை, ஆசீர்வாதத்தை எனக்காக உண்டாக்கினார். என் இயேசு உன்னை தேடுகிறார், இடமுண்ட மகனே உன் உள்ளத்தில். மார்த்தாள் வீட்டில் இடம் கொடுத்தார், மரித்த லாசரை மீண்டும் கண்டார். மார்த்தாள் வீட்டில் மரித்த லாசரை மீண்டும் கண்டார். ஆமென்.